இபிஎஸ் 4.5 வருஷம் ஆச்சு. யாரோடைய பாதுகாப்பு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பதவியில முதலமைச்சராக்கிறவங்களுக்கு துரோகம். இந்த 21 எம்எல்ஏக்களால அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப காப்பாற்றியது டெல்லி, அவர்களுக்கு துரோகம். ஆட்சி தொடர உதவி செய்த பன்னீர்செல்வத்துக்கு துரோகம். துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத ஒரு நபர் பேசுவதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி இந்த தேர்தல். விஜய் கட்சி ஆரம்பிச்சா அந்த ஒரே சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இருக்கு. அது மாதிரி நண்பர் விஜய் ஆரம்பிக்கிறது அந்த கட்சியோடு அவர்கள் தேர்தல் போட்டியிட்டால் அதற்கான அதை ஏற்றுக் கொள்வதும் கொள்ளாததும் தமிழ்நாட்டு மக்கள் தான். இன்னொரு அரசியல் கட்சியாக நான் அதை பற்றி பதில் சொல்வது நாகரிகமாக. நான் ஒன்றும் அரசியல் வல்லுநர் கிடையாது. நீங்க தான் மீடியா சேர்ந்த, நீங்க தான் அவருடைய செயல்பாட்டுக்கு மாற்றம் முடியும். இந்திய கூட்டணி தான் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சிட்டு வருது. யாரு 2 பேர் போயிருக்கா? இந்தியா முழுவதுக்கான கூட்டணி இது. மம்தா பானர்ஜி தனியார் தேர்தலில் போட்டிடுவோம்னு அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல நாங்க தனியா தான் போட்டிடுவோம்னு கேஜ்ரிவால் சொல்லிட்டாரு. நிதிஷ்குமார் அதை விட்டு வெளியில பாஜக கூட்டணியிலே மீண்டும் இணைந்துட்டாரு. இன்னும் இருக்கிற கட்சிகள் எதுன்னு தெரியுமா? தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் ஒண்டினா இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலே இருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நாங்கள் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு நான் அரசியல்ல நாங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றுவோம் வருங்காலத்துல. நான் சொன்னது உண்மை. அவர் கூட்டணி பற்றி சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் எங்கள் கூட்டணி பற்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.